ஸோ ஃபைனலி பொன்னியின் செல்வன் பாகம் 2 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ கோடி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட்டை பார்ப்போம். இது இல்லாமல் பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட முதல் நாள் வசூலையும் பொன்னியின் செல்வன் பாகம் 2ஓட முதல் நாள் வசூலையும் ரெண்டத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம், எது வந்து அதிக வசூல் வந்திருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட முதல் நாள் வசூலை முறியடிச்சுதா இல்லையா பாகம் 2 அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் கிசிகா பாய் கிசிகா ஜான் அந்த படத்தோட 8வது நாள் வசூலும், அப்புறம் விருப்பாக்ஷா படத்தோட 8வது நாள் வசூல், ஏஜென்ட் படத்தோட முதல் நாள் வசூல், அப்புறம் ஈவில் டெட் அந்த படத்தோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் 2 வசூலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிசிகா பாய் கிசிகா ஜான், ஏஜென்ட் இந்த படங்களோட வசூல்லாம் பார்த்துடலாம். ஸோ கிசிகா பாய் கிசிகா ஜான் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2,55,00,000, வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 2,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டும் 35,00,000. ஸோ இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் மட்டுமே 104,40,00,000, ஓவர்சீஸில் 42,85,00,000, வேர்ல்டு வைடு 145,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ விருப்பாக்ஷா படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,25,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஆல் இந்தியா 1,35,00,000, ஓவர்சீஸில் 15,00,000. ஸோ இந்த படம் வந்து நேற்று மட்டும் 1.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஏஜென்ட்டுங்கிற இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகி கூட இந்த படம் வந்து ஒரு 1.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையுமே 46,48,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,14,00,000, அப்புறம் ஆல் இந்தியா 49,62,00,000. ஸோ வேர்ல்டு வைடு 59,07,00,000, ஓவர்சீஸில் மட்டுமே 9,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஏஜென்ட் படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து அகில் அக்கினேனி அப்புறம் மம்முட்டி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப நாளாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய டாக் இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட வந்த இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 6,45,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45,00,000, ஓவர்சீஸில் 1,65,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 8,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 100 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஈவில் டெட் ரைஸ் டே 8 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் 1,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $3.85 மில்லியன். இது மட்டுமே 26,50,00,000 வருது. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 15,20,00,000, வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $59.45 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 485 கோடி. இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். பொன்னியின் செல்வன் 2. ஸோ பொன்னியின் செல்வன் 2 அப்படிங்கும் போதே பொன்னியின் செல்வன் 1க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணி இருக்கிற இண்டஸ்ட்ரீட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே அதிக வசூல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரீட்ட பெரிய சாதனையெல்லாம் படைச்சிது. ஸோ PS2வும் அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனையை படைக்குமா அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஹைப்பே இல்லை. இந்த படம் அவ்வளோலாம் கலெக்ட் பண்ணாது. டோட்டலாக 200 crore வந்து வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த PS1 தேட்டரில் நிறைய பேர் கொண்டாடினதுக்கப்புறம் OTTயில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு கூஸ்பம் சீன்மே இல்லையே, நம்ம வந்து அப்படியே என்ன அப்பா வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களும் வந்தது. அதையும் தாண்டி பொன்னியின் செல்வன் 2க்கு ஹைப் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பெரிய நம்பரை முதல் நாள் வசூலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ என்ன நான் பார்த்த வரையும் எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் 2 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. என்ன பெரிய ஏமாற்றம் அப்படின்னா நான் எதிர்பார்த்து போனது வேற ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு புத்தகத்தை படிச்சிருக்கேன், எனக்கு அந்த கதையும் தெரியும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை எப்படி நான் ஒரு காட்சியாக, அதாவது ஒரு எழுத்து வடிவத்தில் உள்ளதை ஒரு காட்சி வடிவமாக பார்க்க போகிறேன், அதை எப்படி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட ஆர்வமே. புத்தகம் படித்தவங்களுக்குமே அதுதான் ஆர்வம். புத்தகம் படிக்காதவங்களுக்கு இது என்ன கதையாக இருக்கும், இந்த கதையை போய் எல்லாருமே பயங்கரமாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ எல்லா ஆர்வத்தையும் பொன்னியின் செல்வன் 2 பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு பூர்த்தி செய்யலை. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கதையிலே முக்கியமாக நிறையா விஷயங்களை இவங்க படத்துக்காக மாற்றுறேன்னு சொல்லி அந்த கதைக்கான கருவையே மாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற
இன்னொரு ஒரு கேள்வியுமே வருது. ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஆனால் இது ஒரு நாவல் கிடையாது, இது ஒரு படம், இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னா இந்த பொன்னியின் செல்வனில் இவங்க நிறையா சீனு நம்மளை ரசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ படத்தில் நிறையா சீனு விக்ரம் அவர்களோட ஆக்டிங், ஸோ மொத்த படத்தையும் அப்படியே தூக்கிட்டு போகிற ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், அப்புறம் அவ்வளோ நடிகர் பட்டாலும் என்ன தான் இருந்தாலுமே மொத்த படத்தையும் நடிப்பில் வந்து ஐஸ்வர்யா ராய் அப்படியே தூக்கி நிப்பாட்டுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலன், ஒரு பக்கம் வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரோலை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நடித்த ஒவ்வொரு சின்ன சின்ன நடிகர்களுக்கும் பெரிய பெரிய நடிகர்களுக்கும் பெரிய நடிகர் ஜாம்பவான்களுக்கு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டருக்கு, அந்த கேமராமேனுக்கு, ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஸோ ஒரு தரமான படம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு வரலாற்றை படமாக எடுக்கும்போது அதில் என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது நான் சொல்கிற விஷயம் கரெக்டுனா அதையும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ பொன்னியின் செல்வன் பாகம் 2 இந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 24,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 3,89,00,000, கர்நாடகாவில் 4,65,00,000, கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 2,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,65,00,000, இந்தியா முழுக்க 38,79,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல ப்ரீமியர் ப்ளஸ் Day 1 கலெக்ஷன் சேர்த்து ப்ரீமியர் ஷோவையும் சேர்த்து $1.65 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே 13.5 கோடி. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா 320K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 2,62,00,000. அப்புறம் நியூசிலாந்து டாலர் பார்த்திங்க அப்படின்னா 43,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. நியூசிலாண்டில் 2,21,00,000. ஸோ யூகேல பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ஸ் 160K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1,64,00,000. சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலர் 250K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1.5 கோடி வந்து வருது. ஸோ மலேசியாவில் ரிங்கிட் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மில்லியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 2,75,00,000. இது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து 1 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு US டாலரில். இது வந்து 8,17,00,000 வருது. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு. ஸோ டோட்டலாக ஓவர்சீஸில் மட்டும் இந்த படம் வந்து 32,35,00,000, இந்தியா முழுக்க 38,79,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 71,14,00,000. ஸோ எதிர்பார்த்த விஷயம் வந்து பார்ட் 1ஓட அதிக வசூல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் வந்தது வந்து பார்ட் 1ஓட Day 1 கலெக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் நான் இன்னொரு விஷயம் முழுசாக நம்புகிறவன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Day 1 கலெக்ஷனை வச்சு ஒரு படத்தை நம்ம முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா Day 1ல் 30 கோடிக்கு மேலே வசூல் பண்ண, தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடிக்கு மேலே வசூல் பண்ண, அடுத்த நாள் 10 கோடிக்கு கீழேயும் போன படங்களும் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே 20 கோடி கலெக்ட் பண்ணி, 2வது நாள் 24 கோடி, 3வது நாள் 26 கோடி, அப்படி செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்குமே வந்து விக்ரம் பொன்னியின் செல்வன் பாகம் 1 மாதிரி தேர்ட் வீக்கு 4th வீக்குமே பெரிய பர்ஃபார்ம் பண்ண படங்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் Day 2, Day 3, Day 4, Day 5, Week 1, Week 2லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து தான் இது பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட இது பெரிய ஹிட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போது இந்த Day 1 கலெக்ஷன் பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட நம்ம வந்து கம்பேரிஷன் பண்ணலாம். ஸோ அதோட வசூல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் Day 1ல் வந்து PS1 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கா அதிகமாக, PS2 கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கம்பேரிஷன் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா PS2 வந்து 24,85,00,000, PS1 ஸோ பார்ட் 1 வந்து 26,85,00,000. ஸோ PS1 தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 3,89,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு பார்ட் 2. ஸோ பார்ட் 1 வந்து 5,50,00,000 வந்து வசூல் பண்ணி அதுவுமே லீடிங்கில் இருக்குது. பார்ட் 1 தான். கர்நாடகாவில் பார்ட் 2 லீடிங்கில் இருக்குது. ஸோ பார்ட் 2 வந்து பார்ட் 1ஓட, அதாவது பார்ட் 1 4 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு, பார்ட் 2 4,65,00,000 வந்து வசூல் பண்ணி கர்நாடகாவில் பார்ட் 2 வந்து லீடிங்கில் இருக்குது. கேரளாவை பொறுத்தவரையுமே Day 1 பொறுத்தவரையும் PS1 தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ PS2 வந்து 2,75,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. PS1 வந்து 3 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் 2,65,00,000 PS2 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,85,00,000 வந்து PS1 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 38,79,00,000 வந்து PS2 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 42,50,00,000 வந்து PS1 கலெக்ட் பண்ணி அதுதான் லீடிங்கில் இருக்குது. ஓவர்சீஸில் 32,35,00,000. ஸோ ஓவர்சீஸை பொறுத்த வரையுமே
பார்ட் 1 தான் லீடிங்கில் இருக்குது 40 கோடி. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 71 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு PS2. 82 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணி PS1 தான் வந்து லீடிங்கில் இருக்குது. ஸோ PS1 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் ஓப்பனிங். ஸோ நான் PS2வையுமே அப்படி தான் சொல்லுவேன், ஒரு பெரிய ஓப்பனிங் தான். இதில் அதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து இது வந்து ஃப்ளாப்பாக இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வரப்போகிற நாட்கள்லையுமே இந்த மாதிரி PS1ஓட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்த PS2வை பார்த்த நீங்கள் உங்களோட, அதாவது நீங்கள் இந்த சோஷியல் மீடியா இப்போ நான் சொல்கிறத கேட்டு இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் படம் பார்க்கும்போது ஆஹா இது ஒரு நல்ல படம்ப்பா அப்படின்னு நினச்சிங்களா? என்னப்பா இது இப்படி பண்ணிட்டாங்களே மணிரத்னம் சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? ஸோ எதுவாக இருந்தாலுமே அது ஓப்பனாக கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு படத்தை எல்லாரும் ரசிக்கிறாங்கங்கிறதுக்காக பிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் இந்த படத்தை கழுவி ஊற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை பிடிச்சி போயும் நல்லா இல்லைன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ அதனால் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்ன, உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தை பொறுத்தவரையும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.